ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 13/6/2026 பராபவ வருடம் வைகாசி மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதசி. பிற்பகல் 2:12 பின்பு சதுர்த்தசி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் பரணி. அதிகாலை 1:47 பின்பு கிருத்திகை. பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் காலை 9 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 3 வரை, குளிகை காலம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஹஸ்தம், சித்திரை. கிருத்திகை நாளாகவும் சிவராத்திரி திருநாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 4, விதி எண் 2. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 4ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 2ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் நன்மைகள் அதிகரிக்கும். பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு முத்தாய்ப்பான முன்னேற்றங்கள் கிடைக்கும். கள்ளம் இல்லாத உள்ளங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். செவ்வாய் பகவான் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு ஏறுமுகம் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புரிந்த விஷயங்கள் மறந்து விடுவதையும் தெரிந்த விஷயங்கள் இழந்து விடுவதையும் புரிந்து செயல்படக்கூடிய நீங்க கன்னியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WD. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு செயல் வேகம் அதிகரிக்கும். ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவானோடு சந்திர பகவான் உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் நினைச்சு பார்த்த ஒரு சில விஷயங்கள் நேர்த்தியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும். பெண்களுடைய மனசில் இனம் புரியாத மன மகிழ்ச்சியும் மன தைரியமும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கங்கையில் குளித்தாலும் மங்கையின் சாபம் போகாது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க மகா காளீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZA. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு அமைதி மிகுதியாகும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதி மனோகாரகன் சந்திர பகவான் உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய அமைதியான வகையில் மிகுதியான வரவுகளை சம்பாதிக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிராபலம் அதிகமானால் பிரபல்யம் உதயமாகும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க சுவாமி வெங்கேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YN. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு காதல் ஈடுபாடு அதிகரிக்கும். ராசியிலேயே குரு பகவானும் கலஸ்தரகாரகன் சுக்கிர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமையும் குதூகலமும் அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே கட்டுக்கடங்காத பாச நேசங்கள் பெருகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேனாக பேசிய பேச்சுக்களை நம்பி வீணாக போகாமல் இருப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க சாய்பாபா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NB. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆபத்துக்கள் விலகும். வாகன ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால வகையான வாகனம் வாங்கக்கூடிய, அதாவது அடிப்படை தேவைக்கு அப்படிங்கிறத விட ஆடம்பரமான வாகனங்கள் அமையக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
விடாப்பிடியாக முயற்சி செய்பவருக்கு தடாலடியாக முன்னேற்றம் உண்டு என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் திருமூலநாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QC. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கிய பொலிவு அதிகரிக்கும். ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட எதிரிகள் சம்பந்தப்பட்ட பகை விலகி தொழில் ரீதியான வகையில் தொகை சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒதுக்கப்பட்ட உறவுகளுக்கு முன்னாடி வகுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க ஏகாம்பரேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BS. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வெகுமானத்தோடு கூடிய வருமானம் கிடைக்கும். கடந்த கால விரக்திகள் விலகி திருப்திகள் பெருகும். லாபஸ்தானாதிபதி சூரிய பகவானோடு சந்திர பகவான் உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில் வியாபாரத்தில் ஏறுமுகம் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிரமப்பட்ட வாழ்க்கையை விருப்பப்பட்டு வாழ்வதால் தவிர்க்கப்பட்ட நன்மைகள் கிடைக்க பெறும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் அகதீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QA. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு முயற்சிகள் மகிழ்ச்சி தரும். அதாவது மனோகாரகன் சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மன நிறைவும் மன மகிழ்ச்சியும் பண வரவும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடமைக்கு வாழும் வாழ்க்கையில் கூட பெருமைக்கு இடம் உண்டு என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ஸ்ரீ கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SG. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு வசந்த காலம் உதயமாகும். உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய கர்ஜனையோடு சமூகத்தில் வளம் வரக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உபகாரம் செய்தவருக்கு கூட சதிகாரம் செய்யும் உலகத்தை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் தீர்த்தபாலீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TH. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வசிய சக்தி மிகுதியாகும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகும். பிள்ளைகள் வகையில் சந்தோஷமான சுப செய்திகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவுகள் என்ற விஷயத்தில் பிரிவுகள் வருவதும் வரவுகள் என்ற அம்சத்தில் செலவுகள் வருவதும் இயல்பு என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் லட்சுமி குபேரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UI. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு பதற்றங்கள் குறையும். பாக்கியங்களும் பண வரவும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். 6ஆம் இடத்ததிபதி சந்திர பகவான் உச்சபலம் பெற்று இருக்கிறதுனாலே எதிர்ப்பே இல்லாத ஏற்றங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விருப்பப்பட்ட மனிதர்களை கூட சில நேரங்களில் தவிர்க்கப்பட நேரிடும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ஸ்ரீ லட்சுமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VJ.
மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு விவாதங்கள் விலகும். கடந்த கால இடையூறுகள் விலகக்கூடிய, தடை தாமதங்கள் அகலக்கூடிய, தன வரவு பெருகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெறுக்கப்பட்ட மனிதர்களை கூட சில நேரங்களில் ஒதுக்கப்பட முடியாது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க ஸ்ரீ காமாட்சி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WK. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது, இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தினம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.